Hi friends, welcome to Sumitra Kitchen Family. டுடே என்ன சமையல் பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் தான். தேங்காய் புலாவ் சொல்லும் பார்த்தீங்களா, தேங்காய் பால் எடுத்தது. அப்புறம் மீல் மேக்கர் அதை வந்து சிக்கன் போல் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து புரட்டாசி மாதம்னால என்ன சமைக்கிறதுனே தெரியும், அதனால் ஸ்டைலிஷ் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இது போல் சரி மீல் மேக்கர் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அதனால் செஞ்சேன். எப்பவுமே செய்ய மாட்டேன், ரொம்ப ரேராக தான் செய்வேன். இன்றைக்கி வந்து புலாவுக்காக வந்து பருப்பெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கேன். ராஜ்மா அண்ட் ப்ளஸ் வந்து ஒயிட் சன்னாவும் பட்டாணியும் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலை அப்படின்னு 4:30 மணிக்கு செய்ய முடியாது. ஸோ தேங்காய் பால் வந்து நான் நைட்டே அரைச்சி ஒரு 12 மணிக்குள்ளார இருக்கும் ஃப்ரீசரில் வச்சுட்டு மார்னிங் எடுத்து வச்சுட்டேன். ஆனால் காலையில் வந்து மிக்ஸி ஒரு சவுண்ட் கேட்கும், தூக்கமும் கெடும். ப்ளஸ் எனக்குமே தூக்கம் கெடும். காலையில் எழுந்து அவசரம் செய்ய முடியாது. ஸோ இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எப்படியாவது அந்த 1 ஹவர் கூட கிடக்குன்னு செஞ்சோன்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவர் 150 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா. அப்புறம் வந்து இப்போ தேங்காய் பால் செய்யறதுக்கான இதை வந்து பார்த்துக்கலாம். நம்ம எப்பயும் கூட யூஸ்வலாக பட்டை பிரிஞ்சிலாம் போடுறோம் பார்த்திங்களா. பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து மராட்டி மொக்கு, இது கல்பாசி, பிரிஞ்சி அதில் ஒரு 3-4 போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கசகசாவும் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டிருக்கேன், சோம்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். சோம்பு ப்ளஸ் சீரகமும் போட்டிருக்கேன். இது சோம்பு. நான் ஸ்பைசஸ் ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வாசனை போகாமல் இருக்கும். அப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் வந்து தட்டி வச்சு போட்டிருக்கேன். அப்படி போட்டு முழுசாக வாசனை வராது. ஸோ அந்த மாதிரி நான் தட்டி தான் எப்போயுமே யூஸ்வலாக யூஸ் பண்ணுவது. அதனால் தட்டி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். தேங்காய் வந்து இப்போ நம்ம சாமி கும்பிட்ட பற்றி 3ஆவது படையல் போட்டோம்ல. ஸோ நிறைய தேங்காய் மீந்துடுச்சு. நான் 4-5 மூடி இருக்கும். ஸோ அந்த 3 மூடி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 500 கிராம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா கசகசா, நெய் 2 ஸ்பூன் நெய், கசகசா போட்டிருக்கேன். நம்ம பால்லேயே கூட கசகசா ஊற வச்சு அரைச்சி போட்டுக்கலாம். ஸோ நான் மார்னிங் நைட்டு இது பண்ணனால இப்போ போட்டுடுறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெய் போட்டுட்டு, நெய் ஃபஸ்ட்லேயும் போட்டுக்கலாம், லாஸ்ட்டில் கடைசியும் கூட விடலாம். ஸோ சம்டைம்ஸ் அர்ஜென்ட்டாக செய்கிறதுனால மறந்துடுறேன். உப்பு கொஞ்சம் போட்டுட்டு வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக சட்டுன்னு வேகும். ஆயில் ஊற்றிக்கலாம், தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். இடையில கலர் விட்டுகிட்டே இருங்க. நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா, பழுத்த பச்சை மிளகா எடுத்துருக்கேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்க சொன்னால அதுக்கேற்றாப்புல எங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இஞ்சி பூண்டு நிறைய போட்டுப்பேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ரைஸ் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு டொமேட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். கடைசியாக போட்டுக்கலாம். இப்பயே போட வேண்டாம், ஆப்ஷன் தான் அது. இல்லை கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும் அது கொஞ்சம். ஸோ அதனால் அது போடுறது. ஒரே ஒரு சின்ன டொமேட்டோ தான். இந்த சாஸ்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு பாருங்கள். டொமேட்டோவில் இருக்கிற அந்த விதையை கம்பல்சரி நீங்கள் எடுங்க. அப்போ தான் அதில் புழுக்கெல்லாம் இருக்கும். நான் எப்போவுமே ஒரு டொமேட்டோ போட்டால் கூட நான் அந்த இது இருக்குது பார்த்திங்களா, உள்ள சாஸ் அதை எடுத்துகிட்டு தான் போடுவேன். ப்ளஸ் அந்த சைடில் இருக்கும் பார்த்திங்களா பச்சையாக, அதுவுமே எடுத்துடுவேன். கொஞ்சமாக புதினா தழை, ஒரே ஒரு டொமேட்டோ தான். ரொம்ப வதக்கி வேணும்னு அவசியம் கிடையாது. டொமேட்டோவை நசுன்னு இது போல் லாஸ்ட்டாக ஃபைனலாக போடும்போது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் வேக வச்சுருக்கேன். ஒரு 1/2 பாயில் வேக வச்சுருக்கேன். ஸோ நம்ம விசில் விடும்போது கம்மியாக விடுவோம்ல, 3 விசில் தான் வரும். 3-4 விசில் நான் வந்து 4 விசில் விட்டுருக்கேன். கடைசியாக சொல்கிறேன் எப்படின்ட்டு. இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இடையில என்ன சொல்கிறேன்ட்டு. இப்போ அரிசி நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து அந்த 3 டம்ளர் அரிசி சொன்னேன், 6 டம்ளர் 3 கிளாஸ்னால் 6 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் மட்டும். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த தண்ணியை வந்து இப்போது இதே எடுத்தோம் பார்த்தீங்களா, பால் எடுத்து வச்சுருக்கல, அந்த தண்ணியை சூடு பண்ணி ஊற்றுவேன். ஏன்னா சட்டுன்னு நம்மளுக்கு ஆகணும்ல, டைம் இல்லை. ஸோ அதனால், இல்லைனா இதை போல் செஞ்சோம்னா ரொம்ப ஸ்லோவாக ஆகும். அதனால் நம்ம தண்ணி எப்போயுமே பிரியாணிக்கெலாம் நான் சூடு பண்ணி தான் ஊற்றுவேன். ஸோ இதுவுமே நான் சூடு பண்ணாலும் கொஞ்சம் திரிஞ்சு வரும். பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் இதில் நம்ம திரிய தான் போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் இண்டக்ஷனில் வச்சு சூடு பண்ணிப்பேன், சீக்கிரம் ஆகணுன்றதுக்காக. இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரை விட்டுட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு நான் கல்லுப்பு எடுத்துக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி கலரும் போதே கொஞ்சம் சால்ட்டு போட்டோம்ல. ஸோ இப்போ வந்து 1 ஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கிறப்ப கூட போடுங்க. இப்போ நான் வந்து சொன்னல தண்ணியை வந்து சூடு பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ சூடு பண்ணி எனக்கு 9 டம்ளர் தண்ணி அளவு எடுத்திருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கிளாஸுக்கு 2 டம்ளர் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அது போல் சிம்மில் வச்சுட்டு 3 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நான் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 4 விசில் விட்டுட்டு ப்ரெஷரும் எடுத்து விட்டுருவோன்னே நீங்கள் கடைசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதித்த பிறகு தான் நான் விசில் போடுவேன். அதே போல் தான் போடணும். அப்படியே தான் கொஞ்சம் இதுவாகும். சிம்மில் வச்சு இது பண்ணுவீங்களா? ஸோ நான் வந்து எனக்கு டைம் பத்தலை. ஸோ அதனால் இப்படி பண்ணியிருக்கேன். நீங்களும் அப்படியே செய்யாதீங்க. டைம் இல்லாதனால இப்படி செய்கிறேன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக. கடைசியாக வந்து புதினா தழையை தூவிட்டு நல்லா கொதி வந்த பிறகு விசில் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு தான் விசில் விட்டுருக்கேன். நான் 4 விசில் விட்டுட்டு ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து மீன் மேக்கர் வந்து நான் வீடியோ வந்து சைடில் எடுத்ததுனால எனக்கு வீடியோ கவர் ஆகலை. ஸோ கோச்சிக்காதீங்க. மீன் மேக்கர் வந்து நம்ம கறி வதக்கும் பார்த்திங்களா, அதே சேம் தான். மீன் மேக்கரை நல்லா சுடு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அது பாயில் ஆகிடும்ல, அந்த ஆஃப் பாயில் ஃபுல்லாக இதுவாகிடும்ல, கொதிக்க வைக்க கூடாது. நல்லா கொதித்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கறி இது பண்ணுறாப்புல போட்டுட்டு புதினா தழையை தூவி வச்சுருக்கேன். இதுதான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதை போல் பாருங்கள். குழையாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் சொன்னல கடைக்கடனை செய்யணுனால எனக்கு அதை போல் நான் செஞ்சேன். இல்லைன்னா தம் கட்டியும் செய்யலாம். மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா கறி டேஸ்ட்டாக நம்ம கறி எப்பயும் சொல்ல யூஸ்வலாக செய்வோம்ல, அது போல் செஞ்சுருக்கேன். அந்த வீடியோ வந்து எனக்கு கவர் ஆகலை. ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல. கடைசியாக ஃபைனலாக லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. இது வந்து என் பையனை கட்டி கொடுத்தாச்சு. இது வந்து என் பொண்ணுக்கு இப்போ கட்டிகிட்ருக்கேன். மார்னிங் அவனுக்கு கட்டி முடிச்சிட்ட பிறகு என் பொண்ணுக்கு அவன் வந்து ஸ்நாக்ஸ் வேணான்ட்டான். ஸோ அதனால் என் பொண்ணுக்கு மட்டும் ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ ஃபைனலாக நான் வந்து லன்ச்சுக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.